ஹalleluya हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। இந்த கால வேளையிலே தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். आइए हम अपने आप को पूरी तरह परमेश्वर के हाथों में सौंप दें। இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியா और நாம் ये ஜெபிப்போம். आराधना परमेश्वर जो है आशीषित करे, हम अपने आप को परमेश्वर के हाथ में रखें। நேற்று மின்று என்று மாறாத இருக்கிற எங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்கு ஆமென் துதிக்கிற कल ஸ்தோத்திரம். और आज ना बदलने वाले परमेश्वर हम अपना धन्यवाद देते हैं। இந்த அருமையான ஆண்டவரே, ஓய்வு நாளிலே மனமகிழ்ச்சி நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். प्रभु इस समय प्रभु हम तेरे हुजूरी में आते हैं। இந்த கால வேளையில் நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை புத்தியில் ஆவிக்குரிய உன்னதமான உகந்த உமக்கு பிரியமுள்ள ஆராதனை. प्रभु ये आराधना सच्ची और दिल से भरी हुई आराधना हो। பாடுகிற பாட்டுகள் கேட்கிற வார்த்தை வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. वचन को सबको प्रभु जी आप आशीषित करें। பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடம் முழுவதும் இருக்கும்படியாய் पवित्र ஜெபிக்கிறோம். आत्मा की हुजूरी यहाँ पे होने पाए। பரிசுத்த ஆவியின் தீய சக்திகளை கட்டு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் தடைகளை மாற்றி शैतानी அப்புறப்படுத்துகிறோம். ताकतों को यीशु मसीह के नाम से हम दूर करते हैं। தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. प्रभु आपकी नाम की महिमा हो। இயேசுவின் நாமத்துக்கு இருக்கிற ஜீவனுள்ள प्रभु பிதாவே, यीशु मसीह के नाम से हम मांगते हैं। ஆமென் आमीन। ஹalleluya. हालेलुया। ஒரு நல்ல பாடலை பாடி இருக்கிறோம். हम एक गाना गाने वाले हैं। உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. खुदा तेरा धन्यवाद हो, तेरा धन्यवाद हो। ஏனென்றால் நாம் கேட்பதற்கு முன்னாக அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். हमारे मांगने से पहले वो हमारी सहायता நாம் करता है। நினைப்பதற்கு மேலான பெரிதான கிரியைகளை செய்கிறார். हमारे सोचने से पहले ही वो परमेश्वर हमारे लिए कार्य करता है। செங்கடல் போன்ற தடைகள் நமக்கு வந்தாலும் தடைகளை மாற்றி நம்மை வழிநடத்தி செல்ல அவர் लाल ஆயத்தமாக समुद्र இருக்கிறார். जैसा कोई भी हमारी रुकावट हो, परमेश्वर उसे पार करने में हमारी मदद करे। இப்படிப்பட்டதான தேவனை நாம் நமஸ்கரித்து நாம் பாடி புகழ போகிறோம். और ऐसे परमेश्वर का हम धन्यवाद देने वाले हैं। நாம் பாடுவோம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா இயேசப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா இயேசப்பா, உமக்கு நன்றி அப்பா. நாம் கேட்பதற்கு மேலாக நன்மை தருபவரே, நாம் நினைப்பதற்கு மேலாக கிரியை செய்பவரே, நாம் கேட்பதற்கு மேலாக நன்மை தருபவரே, நாம் நினைப்பதற்கு மேலாக கிரியை செய்பவரே, நீங்க தானே வல்லமை உடையவரே, நீங்க தானே வல்லமை உடையவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா இயேசப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா இயேசுவா, உமக்கு நன்றி அப்பா. நாம் யோர்தானை கடக்கும் போது எங்கள் கரங்களை பிடித்தவரே, நான் எரிகோவை நகர்த்திடவே உந்தன் சமூகம் முன் சென்றதே. நாம் யோர்தானை கடக்கும் போது உங்கள் கரங்களை பிடித்தவரே, நான் எரிகோவை நகர்த்திடவே உந்தன் சமூகம் முன் சென்றதே. யெகோவா ஷம்மா நீரே, கூட இருப்பவரே, யெகோவா ஷம்மா நீரே, கூட இருப்பவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா இயேசப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா இயேசப்பா, உமக்கு நன்றி அப்பா. நாம் கேட்பதற்கு மேலாக நன்மை தருபவரே, நாம் நினைப்பதற்கு மேலாக
உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா ஏசப்பா, உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி। आइए मिलकर एक हिंदी गीत मिलकर गाएंगे। राजा यीशु आए हैं, सब मिलकर गाएंगे, ताली बजाएंगे। सचमुच हमारे हुजूरी में परमेश्वर यीशु आए हैं और जो हम उससे मांगेंगे वो हमारी सुनता है, हमारी कमी घटी को पूरा करता है। मन से बुलाने वालों के दिल में वो आएगा। आइए मिलकर ये गीत गाएं और प्रभु को हम जो है धन्यवाद दें। आइए मिलकर ये गीत गाकर प्रभु का धन्यवाद दें। यीशु आए हैं, सब मिलकर गाएंगे, ताली बजाएंगे। राजा यीशु आए हैं, सब मिलकर गाएंगे, ताली बजाएंगे। खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ। चिंता छोड़ो स्तुति करो, चिंता छोड़ो स्तुति करो। राजा यीशु आए हैं, सब मिलकर गाएंगे, ताली बजाएंगे। तुम मांगो तो वो सुनेगा, कभी घटी को पूरा करेगा। तुम मांगो तो वो सुनेगा, कभी घटी को पूरा करेगा। मन से बुलाने वालों के दिल में आएगा, मन से बुलाने वालों के दिल में आएगा। खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ। चिंता छोड़ो स्तुति करो, चिंता छोड़ो स्तुति करो। वो राजा यीशु आए, सब मिलकर गाएंगे, ताली बजाएंगे। राजा यीशु आए हैं, सब मिलकर गाएंगे, ताली बजाएंगे। करुणा में अव्वल है, माफी में काबिल है। करुणा में अव्वल है, माफी में काबिल है। पास तेरे रहता हो तू भी पास आ, पास तेरे रहता हो तू भी पास आ। खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ। चिंता छोड़ो स्तुति करो, चिंता छोड़ो स्तुति करो। राजा यीशु आए हैं, सब मिलकर गाएंगे, ताली बजाएंगे। ओ राजा यीशु आए हैं, मिलकर गाएंगे, ताली बजाएंगे। आंसुओं को पोंछेगा, हाथों को थामेगा। आंसुओं को पोंछेगा, हाथों को थामेगा। दिल की सारी हसरत को पूरी करेगा। आमीन। दिल की सारी हसरत को पूरी करेगा। खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ। चिंता छोड़ो स्तुति करो, चिंता छोड़ो स्तुति करो। राजा यीशु आए हैं, सब मिलकर गाएंगे, ताली बजाएंगे। ओ राजा यीशु आए हैं, सब मिलकर गाएंगे, ताली बजाएंगे। जिन को बल देगा, रोगी को छू लेगा। निर्बल को बल देगा,
रोगी को छोड़ेगा, शैतान भी कांपेगा यीशु के सामने। आमीन। शैतान भी कांपेगा यीशु के सामने। खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ। चिंता छोड़ो स्तुति करो, चिंता छोड़ो स्तुति करो। राजा यीशु आए हैं, सब मिलकर गाएंगे, ताली बजाएंगे। राजा यीशु आए हैं, सब मिलकर गाएंगे, ताली बजाएंगे। ஹalleluya. हालेलुया। ஒரு தமிழ் பாடலை பாட போகிறோம். आइए एक तमिल गीत हम मिलके உம்மை गाएं। நான் ஆராதிப்பேன், உம்மை நான் कि खुदा ஆராதிப்பேன். मैं तेरी आराधना करूंगा। என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை நான் जब ஆராதிப்பேன். तक कि मेरा जीवन है, जब तक कि मेरा सांस है, मैं तेरी आराधना அவரை करूंगा। ஆராதிப்போம் அந்த காலவேளையில. आइए हम उसकी आराधना करें। ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை அறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை அறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை,
என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹalleluya. ஒரு ஹிந்தி பாடல் பாடுகிறோம். आइए एक हिंदी गीत मिलके गाएं। दुनिया बनाने वाले तेरी जय हो, दुनिया सजाने वाले तेरी जय हो। दुनिया बनाने वाले तेरी जय हो, दुनिया सजाने वाले तेरी जय हो, दुनिया बनाने वाले तेरी जय हो, दुनिया सजाने वाले तेरी जय हो। जय हो सदा के लिए, 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 ओ हो जय हो सदा के लिए, जय हो सदा के लिए, जय हो सदा के लिए, जय हो सदा के लिए। दुनिया बनाने वाले तेरी जय हो, दुनिया सजाने वाले तेरी जय हो, दुनिया बनाने वाले तेरी जय हो, दुनिया सजाने वाले तेरी जय हो। जय हो सदा के लिए, 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 ओ हो जय हो सदा के लिए, जय हो सदा के लिए, जय हो सदा के लिए, जय हो सदा के लिए। तुम्हारे कहने से ये दुनिया बनी, तुम्हारे कहने से ये आंधी थमी, तुम्हारे कहने से ये दुनिया बनी, तुम्हारे कहने से ये आंधी थमी, तुम्हारे जैसा कोई चित्रकार नहीं, ओ मेरे प्यारे खुदा, तुम्हारे जैसा कोई चित्रकार नहीं, ओ मेरे प्यारे खुदा। जय हो सदा के लिए, जय हो सदा के लिए, जय हो सदा के लिए, जय हो सदा
जैसा कोई और नहीं, ओ मेरे प्यारे खुदा। जय हो सदा के लिए, जय हो सदा के लिए, जय हो सदा के लिए, जय हो सदा के लिए। हो जय हो सदा के लिए, जय हो सदा के लिए, जय हो सदा के लिए, जय हो सदा के लिए। हमको बचाने वाले तेरी जय हो, हमको सजाने वाले तेरी जय हो, हमको बचाने वाले तेरी जय हो, हमको सजाने वाले तेरी जय हो। जय हो सदा के लिए, जय हो सदा के लिए, जय हो सदा के लिए, जय हो सदा के लिए। हो जय हो सदा के लिए, जय हो सदा के लिए, हो सदा के लिए, हो सदा के लिए। ஹalleluya. हालेलुया। ஒரு தமிழ் பாட்டை பாடி இருக்கிறோம். अभी एक तमिल हम गीत गाएंगे அது இப்படியாய் சொல்லப்படுகிறது, कि इस तरह बताया गया என்னை है, விட்டு கொடுக்காத தெய்வம் அவர், वो हमें कभी छोड़ने वाला परमेश्वर என்னை नहीं है, நடத்துகின்ற தெய்வம், हमें चलाने वाला என்னை परमेश्वर है, பாதுகாக்கிறவர் அவர், वो हमारी रक्षा करता என் है, நேசர் இயேசு ஒருவரே. वो परमेश्वर ही है। வழி மாறி போகும்போதெல்லாம் பாதை காட்டுகிறவர், जब हम भटक जाते हैं तो हमें राह நாம் दिखाता है, பாவம் செய்கிற போதெல்லாம் என்னை உணர்த்தி நடத்துகிறவர், और जब हम पाप करते हैं तो हमें समझाता है, நான் தலை குனிந்த போதெல்லாம் என்னை நிமிர பண்ணுகிற தேவன் और அவர். जब हम झुक जाते हैं तो हमारे सर को वो ऊंचा करता அவர் है, என்னை விட்டு கொடுக்காத தேவன். वो हमें कभी ना छोड़ने वाला ஆமென். परमेश्वर। பாடலை பாடுவோம், கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா? आइए हम ताली बजा के ये गीत गाएंगे। கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என்னை பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எனது தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்ற
நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், ஆமென், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. ஹalleluya. हालेलुया। ஒரு हिंदी பாடல் பாட இருக்கிறோம். आइए हम एक हिंदी गीत मिलके गाएं। ஆமென். मेरा दृढ़ गढ़ यीशु है तू, मेरी रक्षा करता प्रभु। ஹalleluya. हमारा प्रभु हमारी रक्षा करने वाला परमेश्वर है, जो हमें सामर्थ से भरता है। என் கண்மலையானவர், என் கோட்டையானவர், நம்பிக்கையானவர் இயேசு ஒருவரே. यीशु है तू, मेरी रक्षा करता प्रभु। मेरा दृढ़ यीशु है तू, मेरी रक्षा करता प्रभु। सामर्थ महिमा से भरा हुआ प्रभु परमेश्वर महान। सामर्थ महिमा से भरा हुआ ओ प्रभु परमेश्वर महान। आराधना तुझको, 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 आराधना तुझको। अपने पंखों के साए में रखता मुझको हरदम। अपने पंखों के साए में रखता मुझको हरदम। राजा यीशु है, बल है मेरा, मुझको सहारा तेरा। राजा यीशु है, बल है मेरा, मुझको सहारा तेरा। आराधना तुझको, 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 आराधना तुझको। अपने जीवन भर मैं तेरी स्तुति प्रशंसा करूं। अपने जीवन भर मैं तेरी स्तुति प्रशंसा करूं। हर उपकार जो तूने किया गिन गिन के स्तुति करूं। हर उपकार जो तूने किया गिन गिन के स्तुति करूं। आराधना तुझको, आराधना तुझको, आराधना तुझको, आराधना तुझको, आराधना तुझको,
मेरी रक्षा करता प्रभु, मेरा दृढ़ यीशु है तू। मेरी रक्षा करता प्रभु, सामर्थ महिमा से भरा हुआ प्रभु परमेश्वर महान। सामर्थ महिमा से भरा हुआ प्रभु परमेश्वर महान। आराधना तुझको, आराधना तुझको, आराधना तुझको, आराधना हालेलुया, आराधना तुझको, आराधना तुझको, आराधना तुझको, आराधना तुझको। अपने पंखों के साए में रखता मुझको हरदम, अपने पंखों के साए में रखता मुझको हरदम। राजा यीशु है बल है मेरा, मुझको सहारा तेरा। राजा यीशु है बल है मेरा, मुझको सहारा तेरा। आराधना तुझको, उमके आराधना, उमके आराधना तुझको, आराधना तुझको, आराधना तुझको, आराधना तुझको, आराधना तुझको, आराधना तुझको, आराधना उमके, आराधना उमके, आराधना उमके, सुनो आराधना उमके, आराधना उमके, आराधना उमके, உந்தன் சீரகுகளில் என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சீரகுகளில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 आराधना उमके। आइए अपनी आंखों को बंद कर परमेश्वर की और स्वर्ग की ओर अपने आप को समर्पण करें। ये कीमती समय परमेश्वर ने हमें दिया कि हम उसकी आराधना करें, उसकी स्तुति करें। ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்துக்காக ஆண்டவரே துதிப்போமா? ஹalleluya. நல்லவரே வல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசப்பா. ஹalleluya. நேற்றும் என்றும் மாறாத தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பாத்திரமில்லாத எங்களை ஆண்டவரே இந்த தருணத்தை தந்ததுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. We praise you Lord. Hallelujah. துதிங்க 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 ஆண்டவரே. Hallelujah. We praise you Lord. We praise you Lord. Hallelujah. உம்மை துதிக்கிறோம். Hallelujah. Hallelujah. तेरा धन्यवाद करते हैं. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் और எல்லா மகிமைக்கும் நீ பாத்திரரே இயேசுப்பா. உம்மை போல வேறு தெய்வம் இல்லை. हालेलुया. तेरे जैसा कोई परमेश्वर नहीं है. हालेलुया. Oh we praise you Lord. பாத்திர நீரே இயேசுவே நீ பாத்திரரே. பாத்திர நீரே
இயேசுவே நீர் பாத்திரரே எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லா மகிமைக்கு நீர் பாத்திரர் எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லா மகிமைக்கு நீர் பாத்திரர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை பாத்திர பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே சொல்லுமா ஓ பாத்திர பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திர ஹalleluya பாத்திர பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திர ஹalleluya தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே உயர்வனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் உயர்வனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உம் கையிலே ஆண்டவரே என் சித்தமல்ல என் சித்தம் சித்தம் நானா உம் சித்தம் நானா தருகிறேன் உம் கையிலே தருகிறோம் ஓ என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குவே 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 உயர்வனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் உயர்வனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உம் கையிலே என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உம் கையிலே यीशु मसीह तेरे जैसा है कोई नहीं तेरे चरणों में झुके आसमान और महिमा गाए जमीन यीशु मसीह
हमसे कितना प्यार किया, अपने पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया। प्यारे खुदा, तूने हमसे कितना प्यार किया, हमें पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया। आइए मिलकर इसकी स्तुति करें। हम गाए हो सारा, तू राजाओं का है राजा, तेरी महिमा होवे सदा, तू है प्रभु हमारा खुदा। गाए हो सदा, तू राजाओं का है राजा, तेरी महिमा होवे सदा, तू है प्रभु हमारा खुदा, तू है प्रभु हमारा खुदा। आइए हम अपने आप को परमेश्वर की ओर अर्पण करें। हालेलुया, तू राजाओं का राजा है। हालेलुया, तू प्रभुओं का प्रभु है। हालेलुया, हम तेरा धन्यवाद करते हैं प्रभु जी। इस सुंदर समय के लिए हम तेरा धन्यवाद करते हैं कि तूने हमारी प्रार्थना को सुना। हालेलुया, तेरी हुजूरी को हमने महसूस किया प्रभु परमेश्वर। हम तेरा धन्यवाद करते हैं प्रभु जी। हालेलुया, अपने दिल की गहराई से हम तेरा धन्यवाद करते हैं प्रभु जी। जो वचन हम सुनने जा रहे हैं उस वचन के द्वारा तू हमसे बातचीत कर, तो हमारे साथ बातचीत कर प्रभु परमेश्वर। पूरा हम अपने आप को समर्पण करते हैं प्रभु परमेश्वर। हालेलुया, सारा आदर, सारी महिमा, सारा गौरव तुझको देते हैं। प्रार्थना यीशु के नाम से हम मांगते हैं, आमीन। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, हालेलुया। இந்த காலவேளை தெய்வ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம்। और इस सुबह के अवसर में हम प्रभु के समूह में आए हैं। கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக। परमेश्वर हमारे साथ बातचीत வேத करें। வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம்। वचन की ओर बढ़ेंगे। இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பலவிதமான கிறிஸ்தவர்களை பார்க்க முடியும்। और इस संसार में देखें तो बहुत अलग अलग प्रकार के मसीहों को आप देख सकते हैं, विश्वासियों को। கொக்கு கிறிஸ்தவங்கன்னு இருக்கிறாங்க। एक मसीह है जो है हंस मसीह है। வெளியே பாத்தீங்கன்னா வெள்ளை கலரு, हंस जो बाहर सफेद रंग का दिखता है वैसे ही वो भी बाहर सफेद रंग के दिखते हैं। அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் கிறிஸ்தவங்க வெளியரங்கமான தோற்றம், வெளியே பரிசுத்தவான் மாதிரி காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க। आज बहुत से लोगों के जीवन में ऐसा ही है कि मसीह लोग बाहर से दिखाते हैं कि वो बहुत सफेद है, शुद्ध हैं। கழுகு கிறிஸ்தவங்கன்னு இருக்கிறாங்க சிலர்। और कुछ लोग हैं कि जो है उकाब की तरह, அது வயர நல்லா பறந்து தான் போகும்। क्योंकि उकाब बहुत ऊंचाई में तो उड़ता है, ஆனா செத்த பிரேதங்கள், செத்த பட்சிகளை பார்த்தா சர்றன்னு கீழே வந்து அதை எடுத்து சாப்பிட்டு मरी हुई पक्षी या मरी हुई कोई चीज होगी उसको जो है देखने के लिए वो ऊपर से वो उकाब नीचे की ओर आ जाता है। வயர போகுது, ஆனா பூமியை பார்த்து கீழே வந்துருது। वो जाता तो उकाब बहुत ही ऊंचाई में, लेकिन ऐसी चीजों को देखते हुए नीचे आ जाता है। அநேகர் இப்படித்தான் இருக்கிறாங்க, உயர போற மாதிரி இருப்பாங்க, பூமியுடைய காரியங்களை, உலக காரியங்களை பார்க்கும்போது கீழே இறங்கிடுவாங்க। और अनेक लोग ऐसे ही हैं कि ऊंचाई पे जाना चाले तो जाते हैं, लेकिन ऐसे संसार के कार्य को देखकर वो नीचे गिर जाते हैं। சிலர் பன்றி கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க। कुछ हैं कि सुअर मसीह है। பன்னி எங்க இருக்கும்? சேத்துக்குள்ள கிடைக்கும்। सुअर कहाँ होता है? जो कीचड़ पे होता है। பன்னியை பாத்தீங்கன்னா அது மாம்சம் நல்லா சரீரம் கொழுத்து போய் இருக்கும்। और वो सुअर कैसा है कि खा कर मोटा ताजा बना रहता है। அநேகர் அப்படித்தான் சேற்றுக்குள்ள பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க। आज बहुत से मसीह ऐसे हैं कि उस कीचड़ में, उस पाप में अभी भी फंसे पड़े हैं। மாமிசம் அதுக்கு நிறைய இருக்கு, அது மாதிரி மாம்சீகத்திலே வாழணும்னு நினைப்பாங்க। शरीर उसकी बहुत ही बड़ा हुआ है, इसी मतलब शरीर प्रकार की चीजों में ही वो बढ़ना चाहते हैं। சிலர் மயில் கிறிஸ்தவங்க। कुछ लोग मोर मसीह, தோகை விரிச்சு நல்லா ஆடும், ரொம்ப அழகாய் தெரியும் மக்களுக்கு। वो मोर ऐसा है कि बहुत अच्छी तरह नाचता है, दिखाते हुए अपने पंखों को दिखाते தன்னுடைய हुए அழகெல்லாம் வெளிப்படுத்தும் अपनी மற்றவர்களுக்கு। खूबसूरती को जो है वो दिखाता है।
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அப்படித்தான். आज लोगों के जीवन में भी ऐसे ही है। இந்த அது பாருங்க பெருமை அதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். देखिए उस मोर को घमंड ज्यादा என்ன होता है। மாதிரி அழகு கிடையாது, என்ன மாதிரி ஆடுவது யாரும் இல்லைன்னு சொல்லி वो सोचता है कि मेरे जैसा कोई खूबसूरत नहीं है। அப்படி சில மயில் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ऐसे मोर मसीह भी हैं। சிலர் பாம்பு கிறிஸ்தவங்க. कुछ लोग सांप वाले मसीह, சீறி விழும் பாத்தீங்களா? वो ऐसे ढसने आते हैं, பயங்கர கோபம் எரிச்சல் அதுக்கு வரும். उनको इतना क्रोध और गुस्सा आता है, அதுக்குள்ள பாருங்க விஷம் நிறைய இருக்கும். उनके अंदर विष भरा होता है। சில கிறிஸ்தவங்க அப்படித்தான் இருப்பாங்க. कुछ मसीह ऐसे भी हैं। எதுக்கு எடுத்தாலும் கோபம் வெறிச்சல் பொறாமை அதுதான் இருக்கும் அவங்களுக்குள்ள. कुछ भी हो जाए हर बात में गुस्सा और जलन, சீறி விழுகிற மாதிரி விழுவாங்க. और एकदम डसने की तरह आते हैं। உள்ளத்துல விஷம் இருக்கும். उनके अंदर एकदम विष है, एकदम कड़वापन, வெளியே ரொம்ப நல்லா और காமிச்சுக்கிடுவாங்க. बाहर दिखाते हैं कि बहुत अच्छे हैं। இன்னும் சிலர் காக்கா கிறிஸ்தவங்க. और है जो है कौवे की இந்த मसीह, காக்காவுக்கு அவருடைய குணம் மாறவே மாறாது. कौवे का जो गुण है वो बदलता नहीं, அதுக்கு ஜென்ம அந்த குணம் இருக்கத்தான் जो செய்யும். उसके जन्म से जो गुण है वो ऐसा ही बना रहता है। அது நடந்து போச்சுன்னா தப்பி அப்படி இப்படி தான் போகும். वो जो चलता है तो कूद कूद के ऐसे ऐसे चलता है। மாத்திரமல்ல சாப்பிடுவது பாருங்க அவருடைய அலக அப்படியே சைடுல வச்சு வச்சு கொத்தி கொத்தி और जो சாப்பிடும். खाता है ना तो एक साइड पे रख के खाता है वो அது தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய ஜென்ம காரியத்தை மாற்றவே மாத்தாது. वो अपने जन्म के इस कार्य को कभी बदलता नहीं, சுயம் மாறி போவது கிடையாது. उसका स्वार्थीपन जो है वहां पे बदलता नहीं है। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. आजकल बहुत से लोगों के जीवन में भी ये है, சுயத்தை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. स्वार्थीपन को वो बदलना नहीं அவருடைய चाहते। ஜென்மம் அவருடைய பிறப்புடைய காரியங்கள் அப்படியே உள்ள இருக்கத்தான் उनकी செய்யும். जन्म से जो बातें हैं वो उनको कभी डालना नहीं चाहते। சிலர் புறா கிறிஸ்தவங்க மாதிரி. कुछ लोग हैं जो है एक कबूतर वाले मसीह, புறா பாருங்க கபடற்றது அது. उसके अंदर कपट नहीं அது होता, என்ன செய்றாங்க யாரு ஏதாவது பிடிக்கிறாங்களோ அது ஒண்ணுமே அது தெரியாம இருக்கும். और उसको कुछ भी नहीं पता, वो कपट से भरा हुआ, कपट नहीं होता उसके अंदर। அது தீட்டான காரியங்களை போய் அது சாப்பிடாது. கெட்ட இதுகளை பொருட்களை எல்லாம் गंदे போயிட்டு. जगह में वो जाता नहीं और ना वहां पे खाता है, சுத்தமான பொருட்களை தான் அது சாப்பிடும். और सही तरीके से सही साफ सुथरे खाने भोजन को वो खाता है, தன்னை தீட்டுப்படாதபடி சுத்தப்படுத்திக் கொள்ளும் அது. अपने आप को शुद्ध रखता है, साफ रखता है। இன்னைக்கு ஒரு சில கிறிஸ்தவர்கள் அப்படிதான் புறா கிறிஸ்தவர்கள் மாதிரி कुछ இருக்காங்க. ही है जो है ये जो कबूतर के मसीह हैं। இன்னும் சில கிறிஸ்தவங்க இருக்காங்க और भी है एक मसीह செத்து போன கிறிஸ்தவர்கள். मरे हुए मसीह, ஜீவன் கிடையாது, உயிர் கிடையாது அவருடைய வாழ்க்கையில. उनके अंदर जीवन नहीं है, सांस नहीं है, ஜீவன் இல்லாதபடி இந்த உலகத்துல செத்து போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு और இருக்கிறார். वो अपना जो है मरे हुए मसीह की तरह वो है अपना जीवन बिता रहे हैं। இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க और कुछ और भी है ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க. कि सिर्फ रविवार के दिन आने वाले मसीह, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதனைக்கு வருவாங்க, ஆண்டவரை தேடுவாங்க, அங்க வருவாங்க, மற்றபடி எந்த நாளும் தேடுறது और ये கிடையாது. विश्वासी वो होते हैं कि सिर्फ रविवार के दिन खोजते हैं परमेश्वर को, उसी दिन आते हैं, दिखावा करते हैं और चले जाते हैं। ஆனால் வேதத்துல ஒரு சில மூன்று விதமான கிறிஸ்தவர்களை நாம் பார்க்க इस போறோம். पवित्र कलाम में हम 3 प्रकार के मसीहों को देख सकते हैं। பெத்தானியா வீட்டார். बत्यानिया के घर में ஒரே வீடு, இந்த பெத்தானியாவுல ஒரே வீட்டுக்குள்ள 3 மக்கள் இருந்தாங்க, 3 விதமான பேர். और एक ही बत्यानिया इस जगह में, इस नगर में एक घर जो था जिसमें 3 जन है रहते थे, மார்த்தாள், मार्था, லாசரு, लाजर, மரியாள். मरियम। இந்த 3 பேரும் அந்த ஒரே குடும்பத்துக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாங்க. और ये एक ही घर में थे क्योंकि एक परिवार के थे ये, ஆனா அவருடைய குணங்கள் வித்தியாசமான குணங்களா लेकिन இருந்தது. उनके गुण में जो है अलग अलग थे। இன்னைக்கு உலகத்துல இப்படிப்பட்ட 3 விதமான முக்கியமான கிறிஸ்தவர்களை நாம் பார்க்க முடியும். आज ऐसे 3 मसीहों को हम जो है मुख्यता से हम देखने जा रहे ஒரே हैं। வீட்டுக்குள்ள அவங்க இருந்தாங்க, அது மாதிரி சபைக்குள்ள தான் இருப்பாங்க. वो एक ही घर में थे, उसी तरह सभा में ही लोग रहते ஆனா हैं, அவருடைய குணாதிசயங்கள் வேறு விதமாக இருக்கிறதை நாம் பார்க்க लेकिन முடியும். उनके गुण जो थे वो अलग अलग गुण थे उनके, அதுதான் நாம் சீக்கிரமா இப்பொழுது பார்க்க और போகிறோம். वही हम देखने जा रहे हैं। முதலாவது மார்த்தாள் கிறிஸ்தவர்கள். पहला जो है मार्था मसीह, இந்த மார்த்தா கிறிஸ்தவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? और ये मार्था जैसे बने हुए मसीह लोग कैसे होते हैं? யோவான் 11:21 வாசிக்கிறோம். यूहन्ना में 11 में पढ़ते हैं, இயேசு இவன் லாசரு செத்த உடனே அவங்கள ஆள் அனுப்புறாங்க, அவர் அங்கே வருகிறார். लासर मरने के बाद जो है वहां पे खबर पहुंचाते हैं यीशु मसीह को, और यीशु मसीह वहां आते அவர் हैं। வந்த உடனே இந்த மார்த்தாள் என்ன சொன்னா தெரியுமா இயேசு விட்டு? तब वो आते हैं यीशु मसीह, तो पता है मार्था ने क्या कहा यीशु मसीह நீர் से? இங்க இருந்திருந்தீரானா என் தம்பி செத்துருக்க மாட்டான். कहती है, हे खुदा तू अगर यहाँ ना हो, अगर होता तो मेरा भाई नहीं मरता। முதலாவது அவளுக்குள்ள ஒரு அவிசுவாசம் காணப்பட்டது. मतलब यहाँ पे हम देखते हैं उसके अंदर अविश्वास, அவளுக்குள்ள விசுவாசம் கிடையாது. उसके अंदर विश्वास
विश्वास नहीं था। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், அவர் சுகப்படுத்துவார் அல்லது உயிர்ப்பிப்பார் என்கிற நம்பிக்கை அவளுக்கு उसके अंदर ये विश्वास नहीं था कि यीशु मसीह आया है, वो उसको चंगा कर सकता है। अनेक கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது। अनेक लोगों के मसीह के लोगों के अंदर ये ऐसा ही विश्वास, குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் கூட, वो है कुटुंब में, एक परिवार में होने के बाद, சபைக்குள்ள இருந்தாலும் கூட, सभा में है, विश्वासी बनते हुए விசுவாசத்திலே வளராதபடி இருக்கிறாங்க। वो विश्वास में बढ़ते नहीं है। அவ கேக்குறா, நீ இங்க இருந்திருந்தீரானா என் தம்பி செத்துக்க மாட்டானேன்னு சொல்லுகிறா। कहती है यीशु मसीह से, अगर तू यहाँ होता ना तो मेरा भाई मरता नहीं। அவ பாருங்க, நெகட்டிவ் வார்த்தையை, எதிர்மறையான வார்த்தையை அவள் சொல்கிறதை பார்க்கிறோம்। नेगेटिव शब्द उसने यहाँ पे बताया। எப்போதும் ஆப்போசிட்டான வார்த்தைகளே பேசுகிற अनेक விசுவாசிகளை நாம் பார்க்க முடியும்। बहुत से लोग विश्वासियों को देखते हैं जो ऑपोजिट ही अपनी बात रखते हैं। எது எடுத்தாலும் சரி, जो भी बात रख लो, என்ன காரியம் செஞ்சாலும் சரி, जो भी बात रख लो, எங்க போனாலும் எது காரியங்கள் இருந்தாலும் அவங்க மாறுத்தரவாகவே நெகட்டிவாவே பேசுற மக்களை बड़े நாம் பார்க்க नेगेटिव முடியும்। ही बात अपना करते हैं, अपना बात को रखते हैं। இதெல்லாம் ஆகாது, ये नहीं होगा, இது நடக்குமா, ये तो होगा ही இது नहीं, ஆகுமா, ये कैसे होगा, இது கிடைக்காது நமக்கு, अरे ये तो मिलेगा ही नहीं तुम्हें, இப்படியே சொல்லுகிற மக்களை நாம பார்க்க முடியும்। ऐसे लोगों को हम देख सकते हैं। விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது। न देखी वस्तु का प्रमाण है जो विश्वास। ஹalleluya, हालेलुया। விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை மார்த்தாளுக்குள்ள இருந்தது। विश्वास से नहीं भरा था उसका जीवन, वो ऐसा मार्था का एक गुण था। இயேசு சொல்கிறார், பயப்படாதே, கலங்காதே, यीशु मसीह कहता है कि तू भयभीत ना हो, நீ கண்ணீர் விடாதே, और तू आंसू मत बहा, உன் சகோதரன் உயிரோடு எழும்புவான், और तेरा जो है भाई जो है वो जिंदा होगा। அவர் ஆறுதல் படுத்தி கொண்டு போகிறாரு। यीशु मसीह उसको दिलासा देते हुए जा ஆனாலும் रहा है। அவளோ சொல்றா, लेकिन நீ இங்க இல்லாம போயிட்டீங்களே என்று சொல்லுகிறார்। वो कहती है कि हे खुदा तू यहाँ नया था। அவர் சொன்னாரு, உயிர் தெழ போறான், वो जो है जी उठने நான் वाला है, உயிர்ப்பிக்க போகிறேன்னு मैं சொன்னாரு। उसको जिलाने वाला हूँ। ஆனா இவன் என்ன சொல்றா தெரியுமா? पता है ये क्या कहती है? ஆமா ஆண்டவரே, உயிர்ப்பிப்பான், உயிர்ப்பிக்கப்படுவான்। हाँ वो तो जिलाया जाएगा, அவன் கடைசி நாள்ல உயிர்த்தெழுதல், கடைசி நாள்ல அவன் वो உயிர்த்தெழுவான்। तो आखिरी दिनों में वो जिलाया जाएगा। பாருங்க, ஆண்டவர் அப்ப இந்த நேரம் இந்த சனப்பொழுதுல அவர் உயிர்ப்பிப்பாருங்கிற அந்த நம்பிக்கை அவளுக்குள்ள இல்ல। मतलब उस क्षण जो है प्रभु यीशु जो उसको चंगा कर सकते हैं, ये उसके अंदर विश्वास नहीं। இயேசு கல்லறைக்கு பக்கத்துல போனாரு, यीशु मसीह उस कब्र की ओर गए, சீஷல பார்த்து கல்ல புரட்டுங்கன்னு शिष्यों சொன்னாரு। से कहा कि ये पत्थर को हटवाओ। ஆனா இவன் என்ன சொல்றா? लेकिन ये मार्था क्या कहती है? ஐயோ 4 நாள் ஆச்சு நாருமேன்னு சொல்றா। कहती है कि हे यीशु अब पत्थर हटाओगे तो बदबू मारेगी, 4 दिन हो चुका है। அவளுக்குள்ள அந்த விசுவாசம் கிடையாது। उसके अंदर बिल्कुल विश्वास नहीं था। நாரி போன அந்த சரீரம் தான் வெளியே வரும் என்று சொல்லி எடுப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு वो இருந்தா। तो ये सोच रही है कि ये बदबू मारने वाली इस लाश को बाहर निकाल रहे हैं। பல வேளைகளிலே இப்படிப்பட்ட மக்களை நாம் பார்க்க முடியாது। ऐसे लोगों को ना अक्सर हम देख सकते हैं। அது மாத்திரமல்ல, மார்த்தாள் எப்படிப்பட்டவ பாருங்க। और देखिए मार्था का कैसी थी वो, मार्था की गुण। லூக்கா 10:40 வாசிக்கிறோம்। लूका 10 उसका 40 में पढ़ते हैं। அவள் பற்பல வேலைகளை செய்கிறதிலே அக்கறையுள்ளவளா இருந்தா। बहुत से कामों में वो व्यस्त रहती थी, बस அவ कामों को கவனம் करने। எல்லாம் வேலை செய்யணும், வீட்டு வேலை தான்। उसका पूरा ध्यान अपना घर के कामों में बना रहता था। பல வேலைகளை செஞ்சான்னு வாசிக்கிறோம்। वो बहुत सी काम करती थी। எல்லா வேலையும் தானே தூக்கி போட்டு நான் தான், வேற யாரும் இல்லைன்னு சொல்லி அப்படியே காமிக்கிறாங்க। सारे काम खुद निकाल के पूरा काम करती थी और दिखाती थी कि वो काम में व्यस्त அதை है। செய்வதில் அவர் ரொம்ப வருத்தமடைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆகி போயிட்டாளாம்। और वो काम करते करते बहुत टायर्ड भी हो जाती। அவளுக்குள்ள பாருங்க, ஆவிக்குரிய காரியங்கள் எதுவுமே அவள் ஈடுபடல। वो आत्मिक कार्यों में कभी वो जो है उसमें जिज्ञासा नहीं दिखाती। உலக காரியம், சரீர காரியங்களே அவள் நினைத்துக் கொண்டிருந்தா। वो शरीर के कार्य में जो है पूरा जो है वो कार्य में वो व्यस्त பலவேளை रहती थी। இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம்। कभी-कभी ऐसे मसीहों को भी हम देखते हैं, பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க। बहुत से काम वो कर लेते हैं। கர்த்தருக்கான வேலை, ஆத்மீக வாழ்விலே வளருவதற்கான காரியங்கள் அதை நம்ம செய்ய மாட்டாங்க। आत्मिक में बढ़ने का कोई काम वो करते नहीं। ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, ஐக்கியத்தில் இருப்பது, இந்த காரியம் அவருக்கு ஆசைப்படாது। प्रार्थना करना या कार्य करना, हर एक कार्य को करना, इसमें वो जो है वो बिल्कुल इंटरेस्ट नहीं लेते। கர்த்தருக்கு நேரம் கொடுப்பது या கிடையாது। परमेश्वर को समय नहीं देते। அவ பாத்தீங்களா, அவ எல்லா நேரத்திலையும் அந்த வேலையே போதும் என்று சொல்லி அவள் இருக்கிறார்। आपने देखा वो सारे कार्यों में अपने ये काम ही काफी करके वो करती है। இன்னைக்கு நாம எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு நாம கொடுக்கிறோம்? आज हम कितना समय देते हैं? உலக வேலையில நாம எவ்வளவு ஈடுபடுகிறோம்? या संसार के कार्य में हम कितना समय दे देते हैं? கர்த்தருக்கு நாம ஒரு நாள் இந்த காரியத்துல நாம கணக்கு கொடுக்க வேண்டியது। और एक दिन हमें जो इसका हिसाब देना होगा। அவ அது மாத்திரமல்ல, और यही नहीं, அவ தன்னுடைய சகோதரியை பார்த்து குறை சொல்றான்। वो अपने बहन को देखकर वो जो है वो उसे जो है वो कमी बताती है। இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சொல்றா, அவ वो कहती है
ஆண்டவரே நான் எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க, இந்த மரியாள ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்றான். यीशु मसीह से कहते हैं अपनी बहन के बारे में, मरियम के बारे में, कि देखिए मैं अपनी कितनी काम में व्यस्त में काम कर रही हूँ, लेकिन ये बिल्कुल काम नहीं करती। அவளை குறை சொல்றது மாத்திரமல்ல, उसको कमी दिखा रही है और बता रही है, இயேசு கிறிஸ்துவையே குறை சொல்றா. वो यीशु मसीह को ही ऐसे बता रही है இவ இப்படி உட்கார்ந்து இருக்காங்க உங்ககிட்ட, कि ये ऐसी बैठी है आपके இத पास, பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு क्या கேக்குறா. इसके बारे में आपको चिंता नहीं है करके। பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் நம்ம செய்றோம். कभी कभी हम अपने जीवन में भी ऐसा ही कार्य करते சிலர் हैं। சொல்லுவாங்க, कुछ लोग कहते हैं ஜெபம் ஜெபம்னு ஓடி போயிடுறான், कि प्रार्थना प्रार्थना करके वो भाग जाता ஜெபம் है, ஜெபம்னு ஓடி போயிடுறான், वो प्रार्थना प्रार्थना करके भाग जाती है। ஊழியம் ஊழியம்னு ஓடிடுறாங்க. सेवकाई सेवकाई यही है उसके अंदर, வீட்டை கவனிப்பது கிடையாது, வீட்டுல ஒரு வேலை செய்யறது கிடையாது, घर पे कोई काम काज कुछ नहीं करते, எல்லா வேலையும் நானே தூக்கி போட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். सारा काम मुझे ही करना पड़ता है। இவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது, மார்த்தாளுடைய வாழ்க்கை. और ये मार्था और के जीवन ऐसे ही था, அவள் மற்றவர்களை பார்த்து குறை சொல்லுகிற ஒரு वो வழக்கமா दूसरों को இருந்தது. देख के कमियां बताने वाली। தேவ சமூகத்துல அவர் உட்காரல, वो परमेश्वर के समूह में नहीं बैठी, ஆண்டவருடைய பாதத்துல அவர் உட்கார்றதுக்கு இஷ்டம் இல்ல. प्रभु के समूह में उसको बैठने की इच्छा नहीं। மரியாளோ தேவ சமூகத்துல ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கிட்டு लेकिन இருக்கா. मरियम जो है परमेश्वर के समूह में बैठकर वो प्रभु के वचन को सुन रही ஆனா है, அது அவளுக்கு பிடிக்கல. लेकिन ये बात उसको பல पसंद வேளை नहीं आया। இப்படித்தான் நடக்குது. अभी ऐसे ही होता है, அவங்களும் படிக்க மாட்டாங்க, அவங்களும் ஜெபிக்க மாட்டாங்க, அவங்களும் வேலை வாசிக்க மாட்டாங்க, அவங்களும் ஆராதனைக்கு போக மாட்டாங்க. कुछ लोग वो खुद प्रार्थना नहीं करते, दूसरों को प्रार्थना करने नहीं देते, खुद कलीसिया नहीं जाते, दूसरों को भी जाने नहीं देते, ஆனா மற்றவங்களுக்கு விரோதமா மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இப்படி செய்யலாம் लेकिन दूसरे के ऊपर अपना दोष लगाती हैं। நாய் என்ன செய்யும் தெரியுமா? आपको पता कुत्ता क्या करता है? புல்ல பாதுகாத்துக்கிட்டே இருக்கும், மாடு வந்து புல்ல சாப்பிடக்கூடாதுன்னு அது லொல் லொல் லொல்னு கத்தி விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கும். और देखिए जो है ये कुत्ता जो है रखवाली करता है उस घास का, और जो है जो भगाता है, ஆனா அந்த நாய் அந்த புல்ல போய் சாப்பிடுறது கிடையாது. लेकिन ये कुत्ता जो है उसे खाता नहीं, சாப்பிட வர்ற மாட்டை விரட்டி அடிக்கும், और जो जो गाय आती है उसको भगा देता है, ஆனா அந்த நாய் போய் புல்ல சாப்பிடுறது கிடையாது. लेकिन ये कुत्ता जो है नहीं खाता। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. अनेक लोगों के जीवन में ऐसा ही है। மற்றவங்களும் ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர மாட்டாங்க, अनेक लोग जो है आत्मिक जीवन में आना नहीं चाहते, ஆத்மீயத்துல வளர்றவங்களுக்கு தடையாவும் இருப்பாங்க, குறை சொல்றவங்களாவும் और उसका இருப்பாங்க. रुकावट भी बनते हैं। மூணாவது அவளை பற்றி நாம் பார்க்கிறோம், तीसरा के बारे में देखें, அவள் अनेक காரியங்களை குறித்து கவலைப்பட்டு वो கொண்டிருந்தாள். अनेक कार्य के बारे में चिंता करती थी, கவலைப்பட்டு கலங்கினாள் என்று சொல்லி और வாசிக்கிறோம். चिंता कर कर बहुत ही उदासी हो जाती थी। ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, एक या दो नहीं, எல்லா காரியம் அநேக காரியங்கள் போட்டு பாத்தீங்களா? अनेक कार्य करके वहां पे बताया गया है। அதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு கவலையோடு கூட அவள் இருக்கிறாள். सारे कार्यों को रखकर वो चिंतित रहती थी। பல வேளைகளில் இப்படித்தான் தூக்கி போட்டுக்கிடுவாங்க, நானே தான் என்று சொல்லி தானே எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. कुछ लोग ऐसे हैं कि पूरा काम खुद ही करना चाहते हैं और निकाल के बैठ जाएंगे पूरा काम करने में, கவலைப்பட்டு கலங்குகிறது, चिंतित हो जाते हैं। வீடு पूरा என்ன ஆயிரும், இப்படி இருக்குது அப்படி இருக்குது, எதிர்காலத்தை குறித்து இப்படியே अपने கவலைப்படுகிறது. आने वाले कल के बारे में, अपने घर के बारे में, सारी चीजों के बारे में टेंशन लेकर पूरा चिंतित बने रहते हैं। மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல தெளிவாய் நம்ம பார்க்கிறோம், मत्ती 6 में लिखा हुआ बहुत अच्छी तरह साफ तरीके கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். से प्रभु कहता है कि तुम आइस ना हो, நீ உடைக்கு கவலைப்படாத, तू क्यों चिंतित हो रहा है, உடைக்கு கவலைப்படாத, तू ऐसे डर कर चिंतित ना हो, துணிகளுக்கு கவலைப்படாத, तेरे पास जो है कपड़े हैं तू चिंतित ना कर, உணவுக்கு கவலைப்படாத, खाने के लिए तू चिंतित ना कर, இருப்பிடத்தை குறித்து நீ கவலைப்படாத, तू घर जहाँ पे रखा है वहां पे उसके बारे में चिंतित ना कर, எல்லாத்தையும் கர்த்தர் அறிந்து கொள்வார். क्योंकि इस सब के बारे में प्रभु देख लेगा। நாளை தினத்து நீ கவலைப்பட்டு என்ன நீ செய்ய போற? कल के दिन को रखकर तू क्या चिंतित कर रहा है? கவலைப்படுகிறதுனால ஒன்று ஒரு மூலம் ஒரு இன்ச்சு கூட நீ உன்னுடைய சரீரத்துல அளவை கூட்டிக்கொள்ளவோ குறைக்கவோ முடியாது. ना उस चिंता से ना ही बढ़ सकती तुम्हारी उम्र, नहीं घट सकती है। ஹல்லேலூயா. हालेलुया। அவள் பாருங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா அநேக காரியங்களை வைத்து. अपने कार्य में बहुत चिंतित रहती थी। கவலைப்படுவது ஒரு விதத்துல பாவம் என்பதுதான். ये चिंता करना भी एक पाप है। ஆகவே மார்த்தாளுடைய காரியங்கள் அப்படியா இருக்கிறது. मार्था का कार्य ऐसे ही था। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை மார்த்தா கிறிஸ்தவங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. अभी देख सकते हैं बहुत से लोग जो है मार्था मसीह भी हैं। ரெண்டாவது பாருங்க லாசரு கிறிஸ்தவங்க. और अब देखिए लाजर मसीह लोग कैसे இந்த हैं। லாசரு கிறிஸ்தவங்க எப்படி இருப்பாங்களாம்? ये लाजर की मसीह जो है யோவான் कैसे हैं? யோவான் 11:1 வாசிக்கிறோம். यूहन्ना 11 उसका 1 में पढ़ते हैं, அவன் வியாதிப்பட்டவனாய் இருந்தான். वो जो है बीमार से पीड़ित था। வியாதிப்பட்ட
வாழ்க்கை அவனுக்குள்ள இருந்தது. और रोग से पीड़ित वाला जीवन। அங்க வாசிக்கிறோம் இயேசு அவன் மேல ரொம்ப அன்பு கூர்ந்தவரா தான் இருந்தார். यीशु ने उससे बहुत प्रेम ही रखा था, ஆனாலும் அவனுக்குள்ள வியாதி இருக்கத்தான் लेकिन செஞ்சுச்சு. फिर भी उसके अंदर उसके शरीर में जो है बीमारी थी। நீங்க அநேகரை ஆண்டவர் எல்லாரையும் தான் கர்த்தர் நேசிக்கிறார். सबको परमेश्वर जो है प्यार करता है, ஆனால் प्रेम அநேகர் करता है। சில வியாதியிலே மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. लेकिन बहुत से लोग हैं जो जो ये बीमारी में, जो रोग में पीड़ित அது हैं। என்ன வியாதி? तो वो कौन सा பாவம் बीमारी என்கிற है? வியாதி. ये पाप का जो இந்த है பாவ बीमारी, வியாதியில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ये पाप की बीमारी में बहुत से लोग फंसे இந்த पड़े हैं। வியாதி குஷ்டரோகம் மாதிரி இல்ல, ये कुष्ठ की तरह नहीं, டிவி மாதிரி கூட இல்ல, नहीं टीबी की तरह, கேன்சரோ அல்லது எய்ட்ஸ் மாதிரி கிடையாது, नहीं कैंसर या एड्स की तरह है, அல்லது இப்ப நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா கொரோனா, அந்த மாதிரி கூட கிடையாது. और ये जो अभी चल रहा है कोरोना, वो जैसा भी नहीं। இது பாவம் பயங்கரமான வியாதி. அது ये पाप जो है बीमारी बहुत भयंकर இன்னைக்கு बीमारी। அநேகர் அதிலிருந்து சுகம் பெற முடியாமல் தவித்துக் अनेक கொண்டிருக்கிறார்கள். लोग इससे जो है बाहर नहीं आ पा रहे हैं, அநேகர் அதிலிருந்து விடுதலை அடைய முடியாமல் தவித்துக் वो छुटकारा கொண்டிருக்கிறார்கள். नहीं पा रहे हैं इससे। பாவம் பயங்கரமான வைரஸ் மாதிரி. ये पाप जो है एक बहुत बड़ा एक वायरस இந்த है। வைரஸ் பாருங்க லேப்டாப்குள்ளேயோ மொபைலுக்குள்ளேயோ அல்லது கம்ப்யூட்டருக்குள்ள போயிருச்சுன்னா என்ன ஆகும்? अब देखिए वायरस जब लैपटॉप या मोबाइल या कंप्यूटर के अंदर चले जाता है तो क्या हाल होता है? எல்லாம் செயலிழந்து போகும், வேலை செய்யும், அது ஒண்ணுமே सब இருக்காது. बिगाड़ देता है, ये டெட் பாடி மாதிரி தான். डेड कर देता है। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த பாவ வைரஸ், பாவம் என்கிற வியாதி மக்களை ஆட்கொண்டு இருக்கிறது. आज यही वायरस, जो पाप का वायरस जो है लोगों को जो है फंसा पड़ा है। வேதத்துல இப்படி வாசிக்கிறோம், और वचन में पढ़ते हैं கீலேயாத்துல பிசின் தைலம் இல்லையா? कि वहां पे वो जो है द्रव्य नहीं है क्या? உனக்கு ரண வைத்தியர் டாக்டர் கிடையாதா? क्या तेरे लिए कोई वैद्य नहीं है? ஏன் என் பிள்ளைகள் இன்னும் சொஸ்தமடையாம क्यों போகிறார்கள்? मेरे बच्चे अभी तक चंगे नहीं हुए? ஆண்டவர் அப்படிதான் கேட்கிறாரு. परमेश्वर वहां पूछता है ऐसा। உனக்காய் சிந்தப்பட்ட கல்வாரியிலே சிந்தப்பட்ட ரத்தம் பிசின் தைலமாய் உனக்காய் காத்திருக்கிறது. और तेरे लिए जो क्रूस पर बहाया गया वो रक्त जो तेरे लिए जो है वहां पे इंतजार कर रहा है। பாவத்திலிருந்து சுகம் பெறுவதற்கு கர்த்தருடைய பிசின் தைலமாகிய ரத்தம் உனக்காய் இருக்கிறது. कि तेरे लिए वो रक्त है जो तुझे पाप से छुटकारा दे सकता ரண வைத்தியர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்காய் है। और वो காத்திருக்கிறார். वैद्य कोई और नहीं, परमेश्वर है वो डॉक्टर। இன்னைக்கு अनेகர் இன்னும் சுகம் பெறாதபடி பாவ வியாதியிலிருந்து இன்னும் அப்படியாய் अनेक கிடக்கிறார்கள். लोग जो है जिस पाप की बीमारी से जो है अभी भी जो है सही नहीं हुए हैं। எரேமியால அப்படி வாசிக்கிறோம், यिर्मयाह में पढ़ते हैं ஆகையால் நீ கீலேயாத்துக்கு போ, कि तू गिलियाद को जा, பிசின் தைலத்தை அங்க வாங்கு, कि वहां पे वो जो है औषध तू लेकर आ। வீணான மருந்து உனக்கு ஒண்ணு சுகம் கொடுக்காது. कोई और चीज तुझे सुख नहीं दे सकता। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நாம போக வேண்டிய ஒரு இடம் உண்டானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதமே. आज हमें जाना कहाँ है? परमेश्वर के चरणों में। அவருடைய ரத்தமே உனக்கு சுகம் கொடுக்க வல்லதாய் क्योंकि उसका இருக்கிறது. रक्त ही है जो हमें चंगाई देता है। வீணான எந்த மருந்தும் உனக்கு இந்த பாவ வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை कोई கொடுக்கவே और ऐसी कोई கொடுக்காது. दवाई नहीं है जो तुझे पाप से जो है छुटकारा दे அவன் पाएगा, வியாதிப்பட்டவனா இருந்தா. क्योंकि वो बीमार था। இரண்டாவது பார்க்கிறோம் அவனை குறித்து और दूसरा उसके बारे में देखते हैं, யோவான் 11:11 வாசிக்கும் போது उसी अध्याय में पढ़ते आए, அவன் நித்திரையாயிருந்த லாசரு. और वो जो है मरा मतलब अपने नींद पे था। இன்னைக்கு अनेक கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில அப்படிதான் நித்திரை மயக்கம், தூக்க மயக்கத்துல இருக்கிறாங்க. और वो बहुत से लोग जो है नींद में है आज, मसीह लोग இன்னைக்கு अनेகர் ஆவிக்குரிய தூக்கத்துல இருக்கிறார்கள். आत्मिक में नींद में है। वो எபேசியர்ல வாசிக்கிறோம், इफिसियों में पढ़ते हैं தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். तो सोने वाले जो है मृत्यु से तू जाग, அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். परमेश्वर तुझे जो है प्रकाशित करेगा। ஹalleluya. हालेलुया। தூங்குற கிறிஸ்தவனே மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. और जो तू सोने वाले मसीह तू जो जाग जा। ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? आत्मिक में क्या सोया पड़ा है? கர்த்தர் உன்னை எழும்பி வரும்படியாய் உதவி खुदा कहता है கேட்கிறார். कि तू उठ के आ। நீதிமொழிகள் 6ல வாசிக்கிறோம், और नीति वचन 6 में पढ़ते हैं, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? और तू कितनी देर तक तू सोएगा? எப்போது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? और कब तू अपनी नींद से जागेगा? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று சொல்லி கை மடக்கி நீ நித்திரை செய்வாயா? और तू और थोड़ी देर सो जा, और थोड़ी देर सो जा, कितनी देर तू सोएगा? நீ அப்படி தூங்கிக் கொண்டிருப்பாயானா अगर तू ऐसे सोता रहे நீ தரித்திரனாவாய். तू ऐसे ही बना रहेगा, வறுமை உன்னை வாட்டும். और तुझे जो है ये बात तुझे खींची நீ जाएगी। விழித்தெழு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். तू बाहर निकल के आ करके खुदा ஹalleluya. हालेलुया। தூங்கி
தூங்கிக் கொண்டு இருக்க கூடாது நம்முடைய हमें வாழ்க்கையில सोते नहीं रहना चाहिए, நாம் விழிப்புள்ளவர்களாய் நாம காணப்பட வேண்டும் जागे और जागृति में जागे। எப்போது ஆண்டவருடைய வருகை இருக்குமோ தெரியாது, कब परमेश्वर का आगमन हमें नहीं पता, அதற்கு நாம விழித்திருக்க வேண்டும்। उसके लिए हमें उठना है। பிசாசு நம்ம எப்பொழுது நம்மை விழுங்கலாம் என்று சொல்லி வகை பார்க்கிறான், और शैतान हमें निगलने के लिए बहुत समय वो देखता है। அப்படிப்பட்ட நேரத்தில் நாம விழித்திருக்க வேண்டும்। अब ऐसे समय में हमें जागना है, ஜெபத்துல விழித்திருங்கள் प्रार्थना में சொல்லப்பட்டிருக்கிறது। जागे रहना है। ஹalleluya। எப்படியா நாம விழித்திருக்கிறது குறித்து நாம் பல இடங்களில் வாசிக்கிறோம்। और ऐसे ही बारे में जो है वचन में हम पढ़ते हैं। தூங்கி போன சில கிறிஸ்தவர்களை நம்ம सोंदुमल जो मसीही பலரை हैं, பார்க்க முடிகிறது। कुछ लोग हैं जो सोते हैं। சிம்சோன் தூங்குனா, और सैमसन जो है, सिमसोन जो है वो सोया था, அவன் பலத்தையே இழந்து போயிட்டான்। अपना बल उसने खो लिया। யோனா நித்திரையா இருந்தா, योना ने वहां पे नींद थोड़ी देर उसने கப்பல் करवट சேத बदली। வந்தது, और वहां पे हम देखते हैं तूफान கடல்ல आया, அவனை தூக்கி और போட்டாங்க। उस समुद्र में उसको फेंक दिया। பேதுரு நித்திரையா இருந்தா, पतरस वहां पे सोया, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான்। நீர் யார் எவர் எனக்கு தெரியாது என்று खुदा சொன்னான்। यीशु को उसने नकार दिया कि यीशु तू कौन है, मैं नहीं जानता कर। அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினான் சொல்லி வேதத்திலே उसके வாசிக்கிறோம்। खिलाफ वो सत्य मतलब शपथ कर रहा था वो। இந்த லாசரு கிறிஸ்தவங்க தூங்குற கிறிஸ்தவங்க, ये लाजर जो है मतलब सोने वाले मसीह। அது மாத்திரமல்ல, और इसके अलावा இந்த லாசருடைய இன்னொரு குணத்தை பார்க்கிறோம்। इसका और एक गुण भी है लाजर யோவான் का। 11 14 21 2 வசனங்களை வாசிக்கும் போது, யோவாन 11 उसका 14 में हम पढ़ते हैं, அவன் மரித்து போன கிறிஸ்தவன்। मरे हुए मसीह। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது। आज बहुत से लोगों के जीवन में தூங்குறது மாத்திரமல்ல, ना कि वो सोए हुए हैं, அநேகர் மரித்து போன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க। और वो जीवन जो है मसीह जीवन उनका मर चुका है। செத்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க। मरा हुआ जीवन उनका, உயிர் இல்ல அவங்களுக்குள்ளாக, उनके अंदर जीवन नहीं। நடமாடுகிற பெணங்களாய் சுற்றி திரிகிறாங்க। और यहाँ पर हिलते डुलते वाले लाश की तरह वो चलते हैं। கேட்டா நான் கிறிஸ்தவன் சொல்லிக்குவாங்க, पूछताछ करे तो कहेंगे हम मसीह हैं। ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்து போய் செத்து போய் இருக்கிறவர்களை लेकिन பார்க்கிறோம்। आत्मिक जीवन में वो लाश है, वो मरे गए हैं। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है சுகபோகமாய் வாழ்கிறவங்க உயிரோடு செத்தவங்க। सुखभोग से जो जीते हैं ना, वो सच्चाई में देखा जाए तो वो लाश இன்னைக்கு है। அநேகருடைய வாழ்க்கையில சுகபோகம் வந்துருச்சு। सुखभोग से है बहुत के लोगों के जीवन में। ஆகையினாலே ஆண்டவர் விட்டு தூரமா போய் அவங்க தூங்கி கொண்டு மரித்து போன ஒரு इसलिए வாழ்க்கை परमेश्वर வாழ்றாங்க। से वो दूर है और उनका जीवन मरा हुआ जीवन है। வேதத்துல வெளிப்படுத்தல நான் வாசிக்கிறோம், और हम प्रकाशित वाक्य में पढ़ते ஆண்டவர் हैं, இப்படியா சொல்றாரு, प्रभु ऐसा कहता है, நீ உயிருள்ளவன் என்று பெயர் சொல்லி இருந்தோ நீ செத்தவனாய் இருக்கிற। कहता है कि तू जीवित है लेकिन फिर भी तू मरा हुआ है। நீங்க அநேகர் அப்படிதான் சொல்றாங்க, நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி। अनेक लोग ये कहते हैं कि मैं जीवित हूँ, ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? लेकिन परमेश्वर खुदा क्या நீ कहता है, செத்தவனாய் இருக்கிறாய்। तू मरा हुआ है। 3:2 வாசிக்கிறோம், और 3:2 में पढ़ते हैं, நீ சாவதற்கு ஏதுவாய் இருக்கும்போது உன்னை ஸ்திரப்படுத்திக் கொள் என்று சொல்லுகிறார்। मरने से पहले तू अपने आप को स्थिर कर ले, நீ ஸ்திரப்படுத்திக் கொள்। अपने आप को स्थिर कर। அப்படியே இருந்தானா அப்படியே செத்து போன तू வாழ்க்கை ऐसे வாழ்ந்து ही रहेगा போயிடும்। तो तू मर ही जाएगा। இந்த வாழ்க்கை இருக்கிறதா ஸ்திரமாய் திடமாய் உயிரோடு எழும்ப நீங்க ஆரம்பிங்க। इसलिए तू खड़े हो और स्थिर हो। தேவனுக்கு முன்பாய் நிறைவுள்ளவனாய் நான் காணப்படவில்லை நீ என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றார்। परमेश्वर के सामने तू भरपूरी से नहीं है, इसलिए நிறைவு கிடையாது। तेरे अंदर भरपूरी नहीं है। ஆண்டவர் தூக்கு நூலை தூக்கி பார்க்கிறார்। जब तेरा तुझे तराजू में तुझे तोलेगा, இன்னைக்கு நிறைவுள்ளவர்களாய் நாம் இருக்க तो வேண்டும்। भरपूरी दिखना चाहिए हमें। ஆண்டவர் சொல்றார் துக்கத்தோடு கூட, परमेश्वर दुखित से कहता நீ है, நிறைவான வாழ்க்கை வாழலையே என்று तू சொல்லுகிறார்। भरपूरी जीवन तूने नहीं जिया है। ஹalleluya। हालेलुया। மரித்து போன கிறிஸ்தவ வாழ்க்கை। और मरे हुए मसीह है वो। அடுத்தது அவனை பற்றி வாசிக்கிறோம்। और दूसरा उसके बारे में हम पढ़ते हैं, யோவான் 11:39 வாசிக்கும் போது, उसका 11 उसका 29 में है, அவன் மரிச்சு போனா, और वो मर गया। ஆனா என்ன சொல்றாங்க, लेकिन क्या कहते हैं उसके बारे में, நாற்றம் எடுத்தவள் வாழ்க்கை। और जो है बदबू मार रहा है उसका जीवन। ஒரு நாள் ஆனாலே செத்த சரீரம் நாரி போயிடும்। एक दिन होने के बाद ही जो मरी हुई लाश जो है बदबू मारती है। பக்கத்துல இருக்கவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, और आजू बाजू में के लोग जो है वो कहते हैं, ஐயோ போன நாறுது எடுத்துட்டு போக சொல்லுங்க சீக்கிரம் आसपास के சொல்லுவாங்க। लोग ये कहेंगे कि इसे ले जाइए, ये लाश जो है बदबू आ रही है। கார்ப்பரேஷன் காரன் ஒரு நாளுக்குள்ள மறுபடி வந்துருவான், வந்து தூக்கிட்டு போக பாப்பாங்க। ये कॉर्पोरेशन वहां से एक जो है गाड़ी आएगी, उसको ले जा भी जाएगा। அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க போன் பண்ணி கார்ப்பரேஷனுக்கு சொல்லிடுவாங்க, और वो आसपास के लोग जो फोन करके बता भी
देंगे போனோம் நாறுதுங்க இங்க வந்து यहाँ வார पे लाश எடுத்துட்டு की போங்கன்னு बदबू आ रही है, लेके चले जाएं। இந்த லாசரு நாற்றமடித்த ஒரு வாழ்க்கை அங்கே और இருக்கு उसका जीवन जो है बदबू मारने செத்து वाला போய் जीवन। 4 நாள் ஆகிவிட்டது और 4 दिन हो चुका था वो मरने के बाद। ஆகையினாலே அந்த பிணம் நாறுமே என்று சொல்லி அவருடைய சொந்த சகோதரி அவனை பார்த்து और சொல்லுகிறார் अपनी उसकी दीदी जो है, बहन जो कहने लगे कि इसका जो है इसकी लाश में जो बदबू आएगी। சகோதரியே है मेरे प्रिय भाई இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது आज तेरा जीवन कैसा है? நாற்றமடித்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா क्या बदबू से भरा हुआ जीवन तू जी रहा है? அல்லது மனம் பொருந்திய அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ये கொண்டிருக்கிறாயா खुशबूदार महक से भरा हुआ जीवन है तेरा? வாசனை உள்ள வாழ்க்கையா இருக்குதா உன்னுடைய வாழ்க்கை क्या तेरा जीवन महक से भरा हुआ जीवन है? இன்னைக்கு अनेक கிறிஸ்தவருடைய வாழ்க்கை நாரி போன வாழ்க்கை आज தான் बहुत से मसीहों का जीवन जो है बदबू मार रहा है उसका அக்கம் जीवन। பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்றாங்களா இல்லையா क्या आसपास के लोग हमको देख के ये कहते हैं? அக்கம் பக்கத்துல இருக்கிற குடும்பம் பார்த்து நம்ம குடும்பத்தை பார்த்து சொல்றாங்களா இல்லையா क्या आसपास के जो लोग हैं, परिवार है, वो हमें देख के அந்த ஆளா அந்த பொண்ணா அந்த பெண்ணா क्या वो लड़का, क्या वो लड़की? ஐயோ பயங்கரமான வாழ்க்கை अरे उसका जीवन तो इतना भयंकर है, மோசமான வாழ்க்கை बहुत गंदा जीवन है उसका, ரொம்ப நம்ம பிடிக்காத ஒரு வாழ்க்கை बहुत ही जो मैं बयान नहीं कर सकता। அந்த குடும்பமா अरे ये परिवार, இது பயங்கரமான குடும்பம் ये तो बहुत भयंकर परिवार है जी। ஒரே சண்டை சச்சரவு உங்க अरे வீட்டுல झगड़ा ही होता रहता है इसका, इनके घर पे। அங்க சமாதானமே கிடையாது आप तो बिल्कुल शांति नहीं देख அம்மா सकते। பாட்டு எல்லாம் பாடுறாங்க गीत तो गा लेते हैं, ஜெபம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க प्रार्थना भी होता है, கோயிலுக்கெல்லாம் போய்க்கிறாங்க और वो जो रविवार को जो है कलीसिया में வெள்ளை जाते हैं துணி எல்லாம் போட்டுக்கிறாங்க और सफेद कमीज पहन लेते हैं, வெளி வேஷம் இன்றைக்கு लेकिन भेष बदलते हैं वो बाहर दिखाना। வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருக்காங்க வெளிய ஒரு மாதிரி இருக்காங்க घर पे कुछ और बाहर कुछ। இன்னைக்கு நம்மள பார்த்து சொல்றாங்க அப்படி क्या हमें देख के कोई कहता है ऐसा? இதுதான் நாற்றமடித்த ஒரு வாழ்க்கை यही कहा जाता है कि बदबू से भरा हुआ जीवन। சகோதரனே சகோதரியே ये मेरे प्रिय भाइयों உன்னுடைய बहनों, வாழ்க்கை நாரி போன வாழ்க்கையா இருக்க கூடாது हमारा जीवन ऐसे बदबूदार नहीं होना चाहिए, வாசனை உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் खुशबूदार से होना चाहिए तुम्हारा जीवन। நம்முடைய நாற்றமடிச்ச வாழ்க்கை எப்ப இருக்கும் தெரியுமா எப்ப தெரியும் தெரியுமா पता है हमारा ऐसा बदबू से भरा हुआ जीवन कब पता चलेगा? நம்ம செத்த உடனேதான் நமக்கு தெரியும் मरने के बाद पता चलेगा। செத்து போன உடனே பிரேதத்தை அங்க வீட்டு முன்னால் और வச்சிருப்பாங்க जब मरने के बाद जब लाश रखा जाता है ना घर के चौखट पे, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு आसपास இருப்பாங்க के लोग आके देखते हैं, ஒரு சிலர் சொல்லுவாங்க कुछ लोग कहेंगे அந்த பயலா अरे ये था, செத்து போனானா अरे मर गया, ரொம்ப நல்லதா போச்சு बहुत अच्छा हुआ भाई। குடி வெறி விபச்சாரம் வேசித்தனம் மோசமான காரியங்களை செஞ்சு அங்க இங்கேயும் பயங்கரமான தவறுக்குள்ள போய்கிட்டு இருந்தவன் அவன் ये तो बहुत गंदे काम करता था, दुर्व्यवहार मतलब पूरा पीना शराब ये सब में था। யாருக்கு அடங்க மாட்டான் ये किसी की बात नहीं सुनता அவன் था, இஷ்டம் போல நடந்துகிட்டு இருந்தான் अपना ही काम करता था। செத்து ये काम போனானா करता था। अरे वो मर गया, ரொம்ப நல்லதா अरे போச்சு बहुत अच्छा हुआ। ஒரு சிலர் சொல்லுவாங்க कुछ लोग कहेंगे அந்த சகோதரா अरे वो ब्रदर இந்த அம்மாவா या ये बहन, ஐயோ பாவம் अरे नहीं ये कैसा हुआ, எவ்வளவு அருமையான அந்த அம்மா कितनी अच्छी थी वो அவங்க பேசுற சத்தமே கேட்காது वो कभी बात करती थी कुछ आवाज भी அவங்க नहीं எங்க सुनता था, போறாங்க எங்க வர்றாங்க தெரியாது ये भी नहीं पता था कि वो कहाँ जाती है कहाँ आती। ரொம்ப அமைதியா இருப்பாங்களே बहुत शांत स्वभाव की எந்த थी वो, சண்டை சச்சரவுக்கும் போக மாட்டாங்களே किसी झगड़े में भी नहीं जाती, கடவுளே துணைன்னு சொல்லி அப்படியே இருப்பாங்களே कि प्रभु ही एक है करके रहने वाली एक स्त्री। இப்படி சொல்றவங்களையும் நம்ம பாக்குறோம் ऐसे बोलने वालों को भी हम देख सकते हैं। இதுதான் நாத்தமடிச்ச வாழ்க்கையா வாசனை உள்ள வாழ்க்கையா यही நம்ம बदबूदार தெரிஞ்சுக்கலாம் जीवन या खुशबूदार जीवन है। சுத்த பன்னீர் கொண்டு வந்து தெளிக்கலாச்சுதே शुद्ध जो चीज को जो है इसके ऊपर छिड़कते हैं। கொட்டு மேளம் பாட்டு பாடி கொண்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி ஒரு பக்தன் பாடுனார் एक भक्त ने कहा कि मार मार के डबली बजा के जो है उसकी लाश को ले जाते हैं। செத்த உடனே பாத்தீங்களா அங்க சூடம் சாம்பிராணி ஊதுபத்தி அது மாத்திரம் இல்ல ரோஸ்க்கு வாட்டரு और சென்ட் கிண்ட் எல்லாம் அந்த பாடிக்கு போட்டு வைப்பாங்க और जब मरी हुई लाश के बाद उसके ऊपर क्या करते हैं, सेंट वेंट डालते हैं, खुशबूदार रोज वाटर सारा छिड़कते हैं। ஏன் क्यों? பணம் நாறுது क्योंकि लाश में तो बदबू அந்த आएगी, நாத்தத்தை மாத்துறதுக்கு இந்த வாசனை திரவியங்கள் तो ये எல்லாம் बदबू போடுவாங்க आने के लिए ही ये सब डाला जाता है। சகோதரி சகோதரியே हे मेरे भाइयों உன்னுடைய बहनों, வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இருக்குதா क्या तेरा जीवन ऐसा है? நாற்றமடித்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு क्या இருக்கிறீங்களா बदबूदार से भरा जीवन है तेरा? பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா कि पौल क्या कहता है पता है? நாங்களோ தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று पौल சொல்கிறார் कहते हैं कि मैं जो परमेश्वर के अंदर एक खुशबूदार हूं, महक से भरा हुआ मेरा जीवन है। हालेलुया
हालेलुया ஹalleluya हालेलुया உன்னுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது तुम्हारा जीवन आज कैसा है நற்கந்தம் வீசுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா महक से भरे खुशबू से भरा हुआ क्या जीवन है மரியாளுடைய வீட்டை குறித்து நான் வாசிக்கும் போது और मरियम के जीवन में जब அந்த வீட்ல நலதம் தைலம் ஊற்றப்பட்டிருந்தபடினாலே और वहां पे वो सेंट जो है वहां पे खुशबू वहां पे डाला हुआ था வாசனை வீசுகிற ஒரு இடமாய் அது இருந்ததா और वहां पे खुशबू से भरा हुआ था சகோதரனே சகோதரியே हे मेरे भाइयों உன்னுடைய बहनों இருதயத்திலே ஒரு வாசனை இருக்க வேண்டும் तेरे हृदय में खुशबू होनी चाहिए உன்னுடைய வீட்டிலே வாசனை இருக்க வேண்டும் तेरे घर में खुशबू होना चाहिए ஹalleluya हालेलुया நல்ல நடத்தையுள்ள வாசனைகள் एक अच्छी महक होनी चाहिए ஆகவே அங்க நான் பார்க்கிறோம் அவனை குறித்து அவன் நாற்றமடித்த ஒரு கிறிஸ்தவன் और वो हम देखते हैं तो वो पूरा बदबू से भरा हुआ एक मसीह மூன்றாவது ஒரு கிறிஸ்தவன் तीसरा एक मसीह जिसके மரியாள் கிறிஸ்தவங்க और मरियम उसके बारे में ஹalleluya हालेलुया இவங்க எப்படி இருப்பாங்க मरियम मसीह लोग कैसे होते हैं லூக்கா 10:39 வாசிச்சா लूका 10 अध्याय उसमें 39 में पढ़ते हैं மரியாள் என்ன செஞ்சாலாம் मरियम ने क्या किया இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்தாள் यीशु के चरणों में थी ஹalleluya हालेलुया இயேசுவே போதும் वो ये कहती थी कि यीशु ही काफी இயேசுதான் எனக்கு நம்பிக்கை புகலிடம் यीशु ही मेरे लिए सब कुछ இயேசுவே ஆறுதலும் தேர்தலும் கொடுக்கிறவர் और यीशु ही मेरे लिए सब कुछ है இயேசுவினுடைய இளைப்பாறுதல் और वही है मेरे लिए जो सब कुछ है அவரே போதும் அவர் பாதமே போதும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தார் उसका चरण मेरे लिए काफी है ஹalleluya हालेलुया பக்தன் ஒருத்தர் பாடினாரு भक्त ने एक गीत गाया இயேசு பாதம் எனக்கு போதும் यीशु का चरण मेरे लिए काफी है எந்த நாளும் ஆனந்தமே हर दिन खुशियां ही खुशियां ஹalleluya हालेलुया இயேசுடைய பாதம் தான் நமக்கு ஆறுதல் தேறுதல் சமாதானம் சந்தோஷம் यीशु का கொடுக்கிறவர் चरण ही है हमें जो संतोष खुशी और ये सारी आनंद मिलती है மரியாள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள்னு சொல்லி பார்க்கிறோம் और मरियम जो है प्रभु यीशु के उस चरणों पे बैठी थी ஒரு நல்ல பழைய பாடலும் உண்டு और एक पुराना गीत था பாதம் ஒன்றே போதும் कि तेरा चरण काफी है பாதம் ஒன்றே போதும் खुदा तेरा चरण ही काफी இந்த है பாரில் எனக்கு எதுவும் வேண்டாம் इस संसार में मुझे कुछ नहीं உன் चाहिए பாதமே போதும் मेरा என்று वो சொல்லு. चरण मुझे அது बहुत काफी ஏனென்றா है। क्या है அது தூதர்கள் தொழுத பாதம் क्योंकि जो है स्वर्गदूत जो है जिसे पूजते हैं वो चरण है वो அது நீர்மேல் நடந்த பாதம் वो जल के ऊपर चले हुए चरण है அது சிலுவை சுமந்த ஒரு பாதம் और ये वो चरण है जिसने क्रूस को उठाया அது ஆணி துளைக்க கொடுத்த ஒரு और பாதம் ये वही चरण है जिसमें कीलें ठोकी गई ஹalleluya हालेलुया இந்த பாதம் தான் இயேசுவின் और பாதம் ये चरण उसी के है यीशु मसीह இந்த के பாதத்தில் நீ சரணடைவாயா क्या इस चरण में तू इसके शरण आएगा இந்த பாதம் எனக்கு போதும் என்று சொல்லி நம்பி அவரிடத்துல வருவாயா क्या ये चरण मेरे लिए काफी करके तू प्रभु की शरण में आ सकता ஜெபாலய தலைவனாகிய யவீர் என்று சொல்லி ஒருத்தன் और यहाँ पे प्रार्थना का एक वीर जो है वो कहता है ஜெபத் ஆலய தலைவனாகிய யவீர் என்கிற ஒரு மனுஷன் यवीर करके एक आदमी था அவன் தன்னுடைய பிள்ளையுடைய சுகத்துக்காக வேண்டி और यारी जो था वो अपनी बेटी की चंगाई के लिए गया। இயேசுவின் பாதத்துல போய் உட்கார்ந்துகிட்டு அவரை கூப்பிட்டான் और प्रभु यीशु मसीह की चरण में बैठकर प्रभु को बुलाने लगा। கிரேக்க ஸ்திரீ ஒருத்தி और वहां पे दूसरी ग्रीक की एक स्त्री थी அவளுடைய தன்னுடைய மகளுடைய சுகத்துக்காகவும் இயேசுவின் பாதத்துல போய் அமர்ந்துகிட்டு அவர் प्रभु விடாதபடி यीशु मसीह की காத்திருந்தார் चरण में ही वो भी बैठी हुई थी कि खुदा आएगा और मेरे बेटे को चंगा करेगा। பாவியான ஸ்திரீ மகதலேனா மரியாளை பார்க்கிறோம் और पापिन स्त्री मगदलीना मरियम के बारे में भी அவள் அன்பின் நிமித்தமா இயேசுவின் பாதத்திலே அவரை தொழுது கொண்டதை பார்க்கிறோம் और यीशु मसीह के उस प्रेम के कारण वो देखते हैं कि वो आंसू से प्रभु यीशु मसीह की चरण को லேகியோன் பிசாசு பிடித்தவன் लेहियोन के दुष्ट आत्मा को पीड़ित एक आदमी था அவன் சுகமடைஞ்சோன்னா இயேசுவின் பாதத்துல போய் உட்கார்ந்தான் और वो भी जब वो चंगा हो गया तब यीशु मसीह की चरण में वो बैठ गया। சீஷர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த உடனே அவருடைய பாதத்துல போய் यीशु அமர்ந்திருந்தார்கள் मसीह जैसे जिंदा हुआ तीसरे दिन तो अपने शिष्य देखते हैं शिष्य लोग भी उसके चरणों में बैठ गए। யோவான் தன்னுடைய வெளிப்படுத்தல அந்த தரிசனத்துல और वहां यूहन्ना जो है वहां पे देखते हैं அவன் செத்தவன் போல தேவனுடைய பிரசன்னத்துல அந்த பாதத்துல போய் உட்கார்ந்தான் और वो जिंदा वो मरते हुए हम देखते हैं वो प्रभु यीशु मसीह की चरण में। ஹalleluya हालेलुया। எவ்வளவு பேர் பாத்தீங்களா எல்லாம் அவருடைய பாதமே போதும் என்று சொல்லி और காத்திருந்தார்கள் हम देखते हैं कि प्रभु यीशु मसीह का जो ये चरण ही शरण है அவருடைய பாதத்துல அமர்வது எப்படி कि उसकी चरण में कैसे शरण ले சீஷன்
குரு என்கிற அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. गुरु का एक अनुभव में मिलता है. நம்ம சீஷன் என்று சொல்லி நம்ம அங்க அர்ப்பணிக்கிறோம். हम अपने आप को शिष्य मानते हैं, நம்மை தாழ்மைப்படுத்துகிறோம். हम अपने आप को झुकाते हैं. ஆகையாலே பாதம் ஆண்டுடைய பாதம் மிக மிக इसलिए அவசியமானது. परमेश्वर का चरण जो है बहुत बहुत आवश्यक है. இரண்டாவது दूसरा, லூக்கா 10:42 அவளை குறித்து பார்க்கிறோம். और 10 से उसका 40 से 44 में पढ़ते அவருடைய हैं. பாதத்துல உட்கார்ந்தது மாத்திரமல்ல, ना ही वो बैठी थी அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். और प्रभु यीशु मसीह की वचन को वो सुन रही, உலகத்தை வெறுத்தாள், वो संसार को नकारने लगी உணவை வெறுத்தாள், और जो है अपने खानों को नकारने लगी, உறவுகளை எல்லாம் வெறுத்தாள். अपने संबंधों को जो है नकारने लगी. ஆவிக்குரிய போஜனமாகிய வேத வசனத்துக்கு தன்னை முக்கியத்துவப்படுத்தி ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை आत्मिक கேட்டாள். भोजन को जो है तवज्जो दिया उसने और वहां पे वो बैठ गई. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ना ही मनुष्य सिर्फ उस रोटी से ही नहीं, அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைப்பான் என்று प्रभु यीशु சொல்லப்பட்டிருக்கிறது. मसीह के शब्द मुंह से जो निकलने वाले हर एक शब्द से जो है जिंदा रहे. யோபு என்ன சொல்கிறார் தெரியுமா? योएल वो क्या कहता है? அவர் வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் உட்கொள்ளுகிறேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். यूब कहता है कि प्रभु यीशु मसीह के निकलने वाले शब्द मेरे आहार से भी उत्तम है. எரேமியா சொல்லுகிறாரு, यिर्मयाह कहता है உமது வார்த்தை கிடைத்தவுடனே அதை நான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். तेरे उस शब्दों को सुनकर मैंने उसे खा लिया, वो कहता है. ஹல்லேலூயா. हालेलुया. பாதத்தில் உட்கார்வது மாத்திரமல்ல, வேத வசனத்திலே அவள் அதிகமாய் தன்னை ना அர்ப்பணித்திருந்தாள். ही उसे शरण में, प्रभु की शरण में वो बैठी चरण पर और प्रभु यीशु मसीह के उस शब्द को सुना, उसको அவளை குறித்து अंगीकार இன்னொரு किया. காரியத்தை பார்க்கிறோம். और एक कार्य हम देखते हैं. அதே லூக்கா 10:42 வாசிக்கும் பொழுது 10 उसका 45 पढ़ते हैं. அவள் இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்தாள். यीशु को प्रथम स्थान दिया उसने. அங்க ஆண்டவர் அதான் சொல்றாரு, वहां पे खुदा ये कहता है தேவையானது ஒன்றே. कि जो है वो एक ही बात है. அது தேவையானது எது? क्या जरूरत है? இயேசு. यीशु. இயேசுதான் அவளுக்கு தேவையா இருந்தது. यीशु ही उनकी जरूरत. உலகமோ உலக காரியங்கள் அவளுக்கு தேவை கிடையாது. संसार के कार्य उनके लिए जरूरत नहीं थी. அதனால இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். यीशु को प्रथम स्थान उन्होंने दिया. பக்தன் தாவீது சொல்றாரு, एक दाऊद कहता है கர்த்தரை எனக்கு எப்போது முன்பாக வைத்திருக்கிறேன். प्रभु यीशु मसीह को मैंने अपने आंखों के सामने रखा. பவுல் சொல்றாரு, पाउल कहता है ஆண்டவருக்காக எல்லாத்தையும் குப்பை நஷ்டமாய் உதறி प्रभु के लिए தள்ளிவிட்டேன். मैंने सारी बातों को सिर्फ कूड़ा करके समझा है. இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்திருக்கேன்னு यीशु को சொல்கிறார். मैंने प्रथम स्थान दिया है. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய இருதயத்துல நம்முடைய வீட்ல யாருக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கிறோம்? आज हमने अपने घर पे या अपने दिल में किसको पहले जगह दी है? முதலிடம் யாருக்கு கொடுத்திருக்கிறோம்? किसको दिया है हमने? 3 விதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். 3 कार्य हमने देखे. ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். एक चेयर रखा है, सोच இந்த लीजिए. சேர்ல एक चेयर में மேல பிசாச உட்கார வச்சிடுறது, चेयर में जो है एक सातान है। शैतान को बिठाए கீழே அவங்க உட்கார்ந்துக்கறாங்க, और नीचे कौन बैठ जाता है? அவங்க கீழே உட்கார்ந்துக்கறான், और वो हम नीचे बैठ जाते हैं. தூரமா இயேசுவை நிறுத்தி வைக்கிறது. और दूर में यीशु मसीह को रोक रखा है. இப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க. कुछ लोग ऐसे हैं. ரெண்டாவது ஒருத்தரை பார்க்க முடியும். दूसरों को देखते हैं. दूसरों சேர் மேல அவங்க உட்கார்ந்துக்குவாங்க, चेयर के ऊपर वो खुद बैठ जाते हैं. கீழே இயேசு கிறிஸ்து உட்கார வச்சிருவாங்க, नीचे यीशु मसीह को बिठा रखा उन्होंने. தூரமா பிசாச நிறுத்தி வைப்பாங்க. और दूर में शैतान को रख रखा है उन्होंने. ஆனா மூணாவது ஒரு சிலர் और तीसरे जो लोग हैं, கீழே அவங்க உட்கார்ந்துக்குவாங்க, नीचे वो बैठ जाते हैं. மேல இயேசு கிறிஸ்து வச்சிருப்பாங்க, और ऊपर जो है कुर्सी पे यीशु मसीह को बिठाया उन्होंने. தூரமாய் பிசாச நிறுத்தி வைப்பாங்க. और दूर में जो है शैतान को रखा है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த மூன்று கூட்டத்துல எந்த கூட்டத்துல நாம இருக்கிறோம்னு நாம நினைச்சு इन பார்த்துக்கிறோம். 3 लोगों में से हम कौन से इसमें हैं? हम अपने आप को நமக்கு परखें. தெரியும் நாம யாருக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோம். हमको पता है खुद की हमने किसको जगह दी है. பிசாசுக்கு முதலிடம் கொடுத்திருக்கோமா, इस शैतान को दिया है हमने, நமக்கே முதலிடம் கொடுத்துக் या கொள்ளுகிறோமா, अपने आप को हमने पहले प्रथम स्थान दिया அல்லது है, இயேசுவுக்கு முதலிடம் या கொடுத்திருக்கிறோமா? यीशु मसीह को हमने प्रथम स्थान दिया है. மரியாளோ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். और यहाँ पे मरियम देखते हैं जो यीशु मसीह को उसने पहला ஆகையால ஆண்டவர் சொல்றார், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். उसने अच्छा एक भाग को चुन लिया, इसलिए यीशु मसीह அந்த कहता है நல்ல பங்கும் என்ன? இயேசு கிறிஸ்து वो தான். अच्छा भाग क्या है? वही यीशु मसीह है. நல்ல பாட்டெல்லாம் நம்ம பாடுறோம், हम अच्छा गीत तो गा लेते हैं. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு எந்த காஃபி வாழ்விலே என்ன நிலையிலுமே இயேசு हर போதுமே. परिस्थिति में, हर कार्य में यीशु मसीह काफी है, मेरे लिए काफी है. நேருடைய வாயில தான், அந்த உதட்டுல தான் அந்த வார்த்தை இருக்கிறது अपने ஒழிய मुंह से तो निकलता ही है, यीशु
உள்ளத்திலிருந்து வருவது கிடையாது. ये अपने मन से नहीं निकलता உள்ளத்துல இயேசுவுக்கு இடமும் கொடுக்கிறது और கிடையாது. ना ही उस दिल में देना चाहते हैं हम यीशु मसीह को जगह। அடுத்தது அவளை குறித்து நாம் வாசிக்கிற இன்னொரு காரியம் और एक कार्य हम देखेंगे யோவான் 12:3 வாசிக்கும் போது और इसमें 12:3 में पढ़ते हैं இயேசுக்கு தன்னையும் தன்னுடையவைகள் எல்லா பொருட்களையும் அவள் அர்ப்பணம் பண்ணியிருந்தாள். यीशु को अपना और सारा कार्य उसने अर्पण किया। நலதம் என்கிற பரிமள தைலத்தை இயேசுவுடைய பாதத்துல ஊற்றி தன் தலைமுடியால் துடைத்தாள்னு சொல்லி வாசிக்கிறோம். और चरणों में जो है उत्र डालकर जो है अपने बालों से उसे साफ करने लगी। அவள் நன்றியுள்ளவளாய் இருந்தாள். वो जो आभारी थी प्रभु यीशु தன்னை அர்ப்பணித்த முழு ஆண்டவருக்கு अपने आप को सरेंडर किया उसने। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு நன்றியுள்ள குணம் நமக்கு இருக்குதா? क्या ऐसा गुण हमारे अंदर है? எல்லாவற்றை வாங்கிக்கிறோம். हम सबसे ले तो लेते हैं, सब कुछ எல்லாம் நமக்கு கிடைக்குது. सब कुछ हमें मिलता है, பலவேளை நாம நன்றி சொல்லுவதை மறந்து போய் लेकिन விடுகிறோம். धन्यवाद करना हम भूल जाते हैं। அவள் பாருங்க மிகவும் நன்றியுள்ளவளாய் இந்த காரியத்தை செய்ததை நாம் और वो பார்க்கிறோம். आभारी थी प्रभु यीशु का। இதே மாதிரி தான் பாவியான ஒரு ஸ்திரியை குறித்து கூட நாம் ऐसी பார்க்கிறோம். पापिन स्त्री के बारे में भी हम देखते हैं, அவளும் அப்படித்தான். वो भी ऐसी थी। 300 வெள்ளிக்காசுக்கு பரிமள தைலத்தை வாங்கினா 300 इस चांदी। चांदी के सिक्के के लिए जो है इत्र लिया उसने இயேசு இடத்துல வந்தா और प्रभु यीशु के पास आए இயேசுவின் பாதத்துல அந்த ஊற்றி அவள் கழுவினாள் என்று சொல்லி और हम பார்க்கிறோம். देखते हैं चरणों में डालकर वो साफ करने लगी அவள் நன்றி செலுத்தினாள் என்று और சொல்லப்பட்டிருக்கு. वो जो है धन्यवाद कहने लगी। நாம் அவருக்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்துறோம்? कितना हम प्रभु यीशु मसीह को धन्यवाद करते நன்றியுள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா? हैं? क्या हम उसका आभारी बने? அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். प्रभु यीशु मसीह चाहता है हमसे। 10 குஷ்டரோகி இயேசு கிட்ட வந்தாங்க. 10 कुष्ठ रोग जो यीशु मसीह के पास ஆண்டவர் आए। சொன்னாரு நீங்க எல்லாரும் போயிட்டு ஆசாரியன் இடத்துல உங்களை காமிங்கன்னு சொன்னாரு. और यीशु ने कहा तुम जाओ याजकों को दिखाओ। 10 பேரும் ஆசாரியன் கிட்ட போனாங்க. और वो 10 लोग गए அவர் பார்த்துட்டு சுகமடைஞ்சிட்டீங்கப்பா நீங்க போங்கன்னு சொன்னாரு. और वो कहा कि तुम चंगे हो गए, तुम जाओ यहाँ से। அந்த 10 குஷ்டரோகியில ஒரு குஷ்டரோகி மாத்திரம் இயேசுவின் இடத்துல வந்தார். लेकिन उस 10 में से एक ही कुष्ठ रोग जो है वो प्रभु यीशु के पास आया। இயேசுவின் பாதத்துல விழுந்து நன்றி செலுத்தினார். प्रभु यीशु मसीह के चरणों पे गिरकर उसने धन्यवाद। இயேசு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? यीशु मसीह ने पता उससे क्या पूछा? மற்ற 9 பேர் எங்கே? बाकी 9 जने कहाँ हैं? நன்றி செலுத்துவதற்கு நீ ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறேன். धन्यवाद देने के लिए तू एक ही आया है। ஹalleluya. हालेलुया। அவர் நம்மிடத்துல நன்றியை எதிர்பார்த்து वो கொண்டிருக்கிறார். चाहता है कि हम उसका धन्यवाद दें। இந்த நாள் வரை நம்ம எவ்வளவு ஆசீர்வாதங்களை அவரிடத்துல பெற்றிருக்கிறோம். कितना आशीष हमने आज तक प्रभु से पाया है, எத்தனை நன்மைகளை நாம பெற்றிருக்கிறோம். कितनी आशीषें। நன்றி செலுத்துறோமா? क्या हम उसका धन्यवाद देते हैं? இந்த கொரோனா நாட்களில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் எவ்வளவு சுபத்திரமா நம்மை कोरोना பாதுகாத்திருக்கிறார். के इन दिनों में परमेश्वर ने कितना हमें எதுக்கும் संभाला, குறையில்லாதபடி காத்துக்கொண்டார். किसी चीज की कमी घटी नहीं हुई। நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா? क्या हम उसका धन्यवाद देते हैं? காலவேளையில மார்த்தாளை மரியாளை போல நன்றி உள்ளவர்களா நாம ஜீவிப்போம். आज सुबह के अवसर में मरियम की तरह जो है उसका धन्यवाद दें। எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தானே ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தானே ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் இயேசுவே. நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்மை செய்த நன்றி சொல்வேன்.
நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஜெபிப்போமா? आइए हम दुआ करें। மூன்று விதமான கிறிஸ்தவர்களை குறித்து நாம் तीन பார்த்தோம். तरीके के मसीह लोगों को हमने देखा। மார்த்தாள் கிறிஸ்தவங்க, एक मार्था मसीह, லாசரு கிறிஸ்தவர்கள், लासर मसीह जो है, மரியாள் கிறிஸ்தவர்கள். और मरियम की मसीह लोग। நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? आज हमारा जीवन कैसा है? அவிசுவாசத்தோடு இந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? क्या विश्वास से हम अपना जीवन बिता रहे हैं? உலக பிரகாரம் அலுவல்களே நாம நாடி திரிந்து கொண்டிருக்கிறோமா? संसार के कार्य में हम पूरा जो व्यस्त हैं, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோமா? अनेक के कार्य के बारे में हम चिंतित हैं। மரியாள் கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மை விட்டு மாற்றி அப்புறப்படுத்துவோம். ये मार्था जो मरियम का जीवन जो हमारे अंदर से निकाल दें। வியாதிப்பட்டவர்களாய் பாவ வியாதியிலே நாம் அகப்பட்டிருக்கிறோமா? क्या हम जो है बीमार में पीड़ित हैं? ஆவிக்குரிய தூக்கம் நித்திரை நமக்குள்ளாய் இருக்கிறதா? क्या हमारे अंदर ये ऐसा नींद जो है, மரித்து போன செத்து போன வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? क्या मरा हुआ जीवन हमारे अंदर है, அல்லது நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கையா? या बदबूदार जीवन है क्या हमारा? அப்படிப்பட்டதான லாசருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம வெறுத்து நாம் அப்புறப்படுத்துவோம். ऐसा जीवन को हम नकारें अपने अंदर से। மரியாளை பற்றி நாம் பார்த்தோம். अब मरियम के बारे में हमने देखा, இயேசுவின் பாதமே போதும் என்று சொல்லி यीशु का அவர் चरण அருகே ही இருந்தார். काफी है करके वो थी। அவருடைய வசனத்தில் பிரியமும் வாஞ்சியுமாய் அவள் இருந்தாள். प्रभु के वचनों पे वो प्रिय और प्रेम से भरी थी। वो அவளையும் அவளுடைய எல்லாவற்றையும் கர்த்தருக்கு அர்ப்பணித்தாள். उसने अपना सब कुछ प्रभु के लिए अर्पण किया। அவள் நன்றி செலுத்துகிறவளாய் இருந்தாள். वो धन्यवाद दिया उसने। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு மரியாளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை பேர்? कितने लोग हैं जब मरियम की तरह अपना जीवन जी रहे हैं? ஆண்டவர் இப்படிப்பட்டதான வாழ்க்கை தான் நம்ம வாழும்படியாய் ஆண்டவர் प्रभु சொல்கிறார். चाहता है कि ऐसा जीवन हम जिएं। பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி पवित्र இருக்கிறார். आत्मा ने हमसे आज बातचीत की, மார்த்தாள் வாக்கை நம்ம விட்டு நாம் மாற்றுவோம். और ऐसा जो मार्था का जीवन जो मसीह जीवन है वो निकाल दें। லாசரு என்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வெறுத்து போடுவோம். लाजर से जो मसीह जीवन वो अपने अंदर से निकाल दें। மரியாள் கிறிஸ்தவர்களாய் இந்த உலகத்தில் நாம் और வாழ்வோம். मरियम जो थी वैसा गुण हमारे अंदर हो। நல்ல ஆண்டவரே மே துதிக்கிற प्यारे சோதரிக்கிறோம். खुदा हम तेरा धन्यवाद देते இந்த हैं, நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். इस सुंदर दिन के लिए धन्यवाद देते हैं। எங்களோடு ஆவியானவர் இடைப்பட்டு நன்றி ராஜா. पवित्र आत्मा आपने हमसे बातचीत की, धन्यवाद। பல விதங்களில் நாங்கள் ஆண்டவரே அப்ப அந்த வேத வசனங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. और बहुत कार्य में प्रभु जी इस वचनों के द्वारा हमने जाना। இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு अपने आप கொடுக்கிறோம். को अर्पण करते हैं प्रभु। மரியாளை परमेश्वर, போல உம்முடைய பாதமே போதும் என்று சொல்லி இருக்க கிருபை தாரும். प्रभु आप कृपा दीजिए मरियम की तरह उस चरणों में बने रहे। உம்முடைய வசனத்திலே நாங்கள் பிரியமாயிருக்க உதவி तेरे செய்யும். वचन में हम अटल रहे, बने रहे। எங்களுடைய எல்லா பொருட்களையும் ஆண்டவரே உமக்கு கொடுத்து கனப்படுத்தி உம்மை நன்றி செலுத்த எங்களுக்கு हमारी கிருபை सारी தாரும். कार्यों में प्रभु जी तुझे प्रथम स्थान दे, तेरा धन्यवाद दे। முதலிடம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. और प्रभु आपको प्रथम स्थान देने के लिए எங்களை मदद அர்ப்பணிக்கிற ஒப்பு करें। हम கொடுக்கிறோம். अपने आप को अर्पण करते हैं। துதி கன மகிமையா உமக்கே सारी செலுத்துகிறோம். स्तुति महिमा केवल हम तुझको மீட்பர் देते हैं। இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஜீவனுள்ள प्रभु यीशु பிதாவே. मसीह के नाम से हम मांगते हैं, आमीन. आमीन। हे मेरे मन यहोवा को धन्य कह और जो कुछ मुझ में है वो उसकी पवित्र नाम को धन्य कह। हे मेरे मन यहोवा को धन्य कह और उसके किसी उपकार को ना भूलना। अब प्रभु यीशु मसीह के अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता हम सबके साथ होती रहे। आमीन, आमीन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष दें, தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். और लगातार आप सब्सक्राइब कीजिएगा। என்ன உங்களுடைய ஜெப தேவையா இருந்தாலும் எங்களுக்கு நீங்க சொல்லலாம். कोई भी आपका प्रार्थना का रिक्वेस्ट हो, विनती हो तो आप बता सकते हैं। டெலிஃபோன் நம்பர் உண்டு, வாட்ஸ்அப் நம்பர் உண்டு, இமெயில் உண்டு. टेलीफोन का नंबर है, व्हाट्सएप नंबर है, ईमेल भी है। அது திரையிலே காணப்படும். தயவு செய்து அவைகளை குறித்து கொண்டு நீங்கள் ஜெப தேவைகளை நீங்கள் கொடுக்கும்படியா உங்களை அன்பாக वीडियो கேட்கிறோம். में आप देख सकते हैं, और आपकी जो भी जरूरतें हैं, आपका जो भी प्रार्थना या रिक्वेस्ट है आप कर सकते हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष दें।